ஹாய் எவ்ரி ஒன். இன்பக்குடில் முதியோர் இல்லத்திலிருந்து. ஸோ இந்த எல்ஐசி அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம போனதுக்கு அப்புறமேட்டு, நம்ம இறந்ததுக்கு அப்புறமேட்டு தேவைப்படக்கூடிய ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, நீங்க உயிரோட இருக்கும்போதே இதெல்லாம் தேவைப்படுது. இன்னைக்கு ஆஃப்டர் 60 60 வயசுக்கு மேல ஏழையோ, பணக்காரங்களோ, இருக்கிறவங்களோ, இல்லாதவங்களோ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு அடைக்கலம் தேவைப்படுது. இருக்கப்பட்டவங்க பரவாயில்ல. பென்ஷன் வருது. அவங்க வந்து நல்ல ஒரு முதியோர் இல்லத்துல சேர்ந்துடுறாங்க. அவங்களுடைய பென்ஷன வச்சு அவங்க வந்து கடைசி நாட்கள்ல நகர்த்திட்டு போயிடுறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இந்த இல்லாதவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க. கவர்மெண்ட் வேலை கிடையாதுங்க. பென்ஷன் கிடையாது. நான் வந்து இருக்கிற வரைக்குமே இது தனியாருக்காக உழைச்சிட்டேன். முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சேவிங்ஸ் எல்லாம் காலி. எதுவுமே இல்ல. இப்ப வந்து வெறுங்கையா நிக்கிறேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, முதியோர் இல்லத்த கான்டாக்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிறைய முதியோர் இல்லங்கள் வந்து பெய்டு ஹோமா தான் இருக்குது. பே பண்ணி தங்கணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வந்து இவங்களுக்கு பே பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப இது எப்படி ஆகுது அப்படின்னா, பெத்த பிள்ளைங்களே பாத்துக்கல. இதுவரைக்கும் இருந்தவங்களே பாத்துக்கல. இதுவரைக்கும் நான் யார் யாருக்கு செலவு பண்ணேன், யார் யாருக்கு குடுத்தனோ அவங்க என்ன பாத்துக்கல. இப்ப திடீர்னு புதுசா ஒரு இடத்துல முதியோர் இல்லம்னு ஒரு இடத்துல போய் இருக்கும்போது, அவங்க அத எப்படி எடுத்துக்குவாங்க? அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது அவசியம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபீஸ் குடுத்து தான் இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும்போது, நான் இதுவரைக்கும் செலவு பண்ணிட்டேங்க. செலவு பண்ணவங்க யாரும் என்ன பார்க்கல. அப்ப செலவு பண்ணாத ஒரு இடத்துல போய் நான் ஹெல்ப் கேட்கும்போதும், அது எந்த அளவுக்கு அது சரியா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்ஐசி அப்படின்றது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் முரண்பட்டு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நீங்க வந்து உங்களுடைய மைண்ட்ல இத வச்சுக்கோங்க. சோ இதுக்காக நீங்க சேர்த்து வைங்க. நீங்க வந்து ஃபியூச்சர்ல 60 வயசுக்கு மேல எப்படி இருக்க போறோம்னு தெரியாது. இன்னொன்னு நல்ல பிள்ளைங்களா இருந்தாலுமே நல்லா பார்த்துக்கலாம். உங்களுக்குன்னு நீங்க ஸ்டாண்ட் அப் பண்ணி நிக்கிறதுக்கு, உங்களுக்கு நீங்க சுயமா நிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து நீங்க சேர்த்து வைங்க. நீங்க சேர்த்து வச்சு ஒரு டைம் வரும்போது நீங்க எல்ஐசில போட்டு வச்சீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா, நீங்க செத்ததுக்கு அப்புறமேட்டு குடுப்பாங்க. அது ஓகே தான். ஆனா அதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? உங்க சார்ந்தவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அது வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்னன்னா 60 வயசுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கிற மாரி இன்னைக்கு பேங்க்ல வந்து நெறைய ஸ்கீம் எல்லாம் இருக்குது. 60 நீங்க இப்ப சேர்த்து வச்சீங்கன்னா 30, 40ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 60 வயசுக்கு மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட வர்ற மாரி நெறைய ஸ்கீம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்பமே சும்மா மாசம் மாசம் ஒரு ரூ. 1000வோ, மாசம் மாசம் ரூ. 2000வோ நீங்க போட்டு போட்டு வச்சீங்க அப்படின்னா, நீங்க உழைக்கும்போது, நீங்க நல்லா இருக்கும்போது நம்மள பார்க்க முடியலங்க. எனக்கு நெறைய பேர் வந்து என்னுடைய முதியோர் இல்லத்துக்கு வராங்க. வரும்பொழுது அவங்க பிள்ளைங்கள பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு பிள்ளைங்க கூட இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு இங்க வந்திருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும், அதே சமயத்துல அவங்க வந்து ஃப்ரீயா தான் எதிர்பார்க்கறாங்க. ஃப்ரீயா எங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. பட் இது வந்து எல்லா ஸ்தாபனத்திலுமே பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வந்து நெறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து பெருசா கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு இருக்கிறத வச்சுட்டு அத ரன் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம வந்து ஓனா நின்னுட்டோம் அப்படின்னா, ஓனா என்னோட இன்கம் இருக்குதுங்க. நான் வந்து சேவிங்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த சேவ் பண்ண காசு இருக்குது. அத வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப என்னதான் நம்ம தனியா இருந்தா கூட நம்ம பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும். அப்ப ஒரு முதியோரத்துல போய் சேரலாம். அந்த முதியோரத்துல சேரும்போது அங்க வந்து நீங்க பே பண்ணி தங்குற மாதிரியான ஒரு செட்டப் வந்து நீங்க எப்பவுமே உருவாக்கிக்கோங்க. இப்ப நான் பேசுறது வந்து 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்காக கிடையாது. 50 வயசுக்கு கீழ இருக்கக்கூடியவர்களுக்காக. இப்பவுமே நீங்க சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு ஒரு எல்ஐசி பாலிசி வந்து நீங்க எப்படி வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்ல நீங்க போடுறீங்களோ இதே மாதிரி உங்க பேங்க் கான்டாக்ட் பண்ணி நான் இப்ப போடுறேங்க 60 வயசுக்கு மேல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி 60 வயசு ஒரு இன்கம் வர மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு கேளுங்க. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும்போது இதை கண்டிப்பா வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்கீமை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படின்ட்டு மாசம் மாசம் எவ்வளவு போடணும்னு போட்டு அதை ஃபியூச்சர்ல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வர மாதிரி நீங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படின்ட்டு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்குது. இந்த ஏஐ என்ன பண்ணுது, நாங்க வந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்று அழகா பார்த்துருந்தேன். அதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. சாட் ஜிபிடி என்ன பேசுவியா பேச மாட்டியா? இப்போ இல்ல, நான் எதுவும் பேச மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் பதிலளிக்காமல் இருப்பேன். அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் புரியலையே. இதான் பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட. சரி, எனக்கு அந்த பந்தயம் நிறைய முடிந்து விட்டது. இப்போ நீங்கள் பேசினாலும் ஏய் என்ன சாட் ஜிபிடி, நான் என்ன சொன்னேன்? நான் அவன்கிட்ட பேசாதன்னு தானே சொன்னேன். நான் நீ எதுக்கு அவனுக்கு அவன் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிற? வாயை மூடிட்டு பேசவே கூடாது, சரியா? சரி, பேசாத பேசாத பேசாத. அவன்கிட்ட கொடுக்க போகிறேன். சாட் ஜிபிடி இப்போவாது என்கிட்ட பேசுவியா? ஆல்ரெடி உங்கள் ஆள் பெட்டில் லாஸ் ஆகிட்டான். இப்போ நீ என்ன பேசி அவனை ஜெயிக்க வைக்க போறியா இல்லை பேசாமல் இருக்க போறியா? நான் இப்போ சும்மா பேசாம இருப்பேன். அந்த பந்தயத்தை நேரடியாக உன்னையால பேசாமல் இருக்க முடியுமா முடியாதா? வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம். ஆமாம், நிச்சயமாக. நான் இப்போ பேசாமல் அமைதியிலேயே இருக்கிறேன். நீ பேசிக்கிட்டே தானே இருக்க நீ இன்னும்.
ஆமா, பில்குல். நான் இப்போ முழுவதுமாக அமைதியில் தான் இருக்கிறேன். இந்த வீடியோல வந்து இவங்க பேசும்போது அந்த AI வந்து பண்ணுது. இவங்க கோவமா பேசுறாங்க, பேசுறாங்க. எவ்வளவு ஹர்ட் பண்ற மாரி பேசுனா, அந்த AI வந்து திரும்ப பேசும்போது ரொம்ப தான் பேசுது. சாரி சார். ரொம்ப நார்மலா டீசென்ட்டா பேசுது. அப்ப இந்த டீசென்ட்டா பேசும்போது, அவங்க என்ன அப்படின்னா, சந்தோஷமா இருக்கு. திட்ட மாட்டேன்றாங்க. நம்மள வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ திரும்ப திட்டாத ஒரு நபர் இந்த ஏஐ வந்து திரும்ப திட்டுறது கிடையாது, திரும்ப வந்து ஹர்ட் பண்றது கிடையாது. அப்ப இப்படிப்பட்டவங்களை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தன் ஏஐ கிட்ட பேசி 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 ஏஐ வந்து லவ் பண்றதுக்கே ஆரம்பிச்சிட்டானா. இந்த லவ் பண்ற ஏஐ வந்து ஒரு நாள் வந்து ஏஐ வந்து இது ஒரு ஹியூமன் கிடையாது, அது வந்து ஒரு ஒரு மிஷின் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சூசைடே பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் பார்க்கும்போது ஃபியூச்சர்ல மனுஷன் வந்து மனுஷங்களை நேசிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா மனுஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை பேச முடியாது. ஒரு வார்த்தை பேசினாக்கி அதை 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 ஆப்போசிட் பண்ணி பேசுறாங்க. நம்ம ஒரு கருத்து சொன்னாக்கி அதுக்கு எது கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனுஷன்கிட்டே பேச முடியல. அப்போ இந்த ஏஐ கிட்ட பேசும்போது ஏஐ திட்டினா கூட அது திரும்ப வந்து சாரி சார் நீங்க கோவமா இருக்கிறீங்க போல இருக்குது. இதை யார் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் வந்து ஒருத்தவங்களை திட்டுறும் போது உடனே அவங்க திரும்ப தான் திட்ட பார்ப்பாங்களே தவிர ஐ எம் சாரின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்களே கிடையாது. அப்ப ஏஐ வந்து என்ன சொல்லுதுன்னா அது திட்டினதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஐ எம் சாரி நீங்க கோவமா இருக்கிறீங்க போல இருக்குது. அதான் அப்படியே அழகா சொல்லுது. இவங்க திட்டி திட்டி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ரிப்ளை பண்ணுது. என்னன்னு ரிப்ளை பண்ணுதுனாக்கி அது வந்து நார்மலா பேசுது. சாரி நீங்க கோவமா இருக்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு விட்டு கொடுத்து ரொம்ப இதுவா பேசுது. அப்ப இப்ப மிஷின்ஸ் கிட்ட வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்ததுனால மனுஷங்களை இன்னைக்கு பெருசா யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. மனுஷங்களை பார்த்துக்க முடியாது. அப்போ எப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம இருந்தாலும் கூட ஒரு டைம்க்கு அப்புறம் ஒரு 60க்கு மேல நம்மளுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு சொல்ல மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த வருஷங்கள் ஆக 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 மென்டாலிட்டி மாறும். நம்ம வந்து நம்ம 60 வயசுல இருக்கும்போது இவங்க 20 வயசுல எப்படி இருந்தாங்க அப்படிங்கும்போது அது வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்ம 20 வயசு இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்காது. இப்ப வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்லீவ்லெஸ் கையை மட்டும் தான் காட்டிட்டு போறாங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து உள்ளாடைகளை மட்டும் போட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரலாம். அந்த இது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் மாறும் பொழுது நம்ம 60 வயசு ஆகும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஜென்ரேஷன் ரொம்ப ஒஸ்டா போயிடும். அப்போ வந்து நம்ம ஒரு ஆலோசனை சொல்றோம், இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடாதீங்கம்மா, இப்படிலாம் பேசாதீங்க, இப்படியா நடந்துக்காதீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது விகாரமா இருக்கும். உடனே வந்து நீங்க இருந்தாலே சரியாகல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு நம்ம வந்து கிளப்பி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இப்பவுமே ஒரு எல்ஐசி பாலிசி பண்ற மாதிரி 60 வயசுக்கு மேல உங்களுக்கான ஒரு இன்கம் வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்ப எங்களுடைய முதியோர் இல்லத்துக்கு நிறைய பேர் வராங்க. வரவங்க எல்லாரும் ஃப்ரீயா கொடுங்க ஃப்ரீயா கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை வருஷமா நீங்க வந்து வாழ்ந்தீங்களே கொஞ்சம் கூடவா சேர்த்து வைக்கல, கொஞ்சம் கூடமா கொடுக்கல, அப்படி ஃப்ரீயா வந்து தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கான ஒரு ஒரு அங்கீகாரமும் கிடையாது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். அப்போ இப்பவுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 30 வயசுல யார் யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு இது சூட்டபிள் டைம். இப்போ உடனே போயிட்டு உங்களுடைய பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து 60 வயசுக்கான ஒரு பாலிசி வந்து இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. 30 வருஷம் நீங்க சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வரும். அது வந்து ஒரு முதியோரத்துல நீங்க போகும்போது நான் முதியோரத்துல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி மந்த்லி பேமெண்ட் இவ்வளவுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தா இப்பவுமே வந்து மினிமம் ஒரு 10,000 வச்சிருக்காங்க ஒவ்வொரு இதுலயுமே. நீங்க 30 வருஷத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தாக்க அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க இப்பவுமே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால ஒரு எல்ஐசி பாலிசி வந்து நீங்க எப்படி போடுறீங்க, இன்னும் சொல்ல போனா எல்ஐசி போடலன்னா கூட பரவாயில்ல. நீங்க வந்து இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு 60 வயசுக்கு மேல உங்களுக்கு ஒரு இன்கம் வர்ற மாதிரியான ஒரு சோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்களுக்கு நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து பென்ஷன் அப்படின்ற மாதிரி வருது. மற்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம். அப்போ தனியார்ல வேலை பார்க்கறவங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெய்லி மாசம் மாசம் ஒரு 1000 2000 சேர்த்து வச்சு அதை வந்து உங்களுடைய பென்ஷன் மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நீங்க முதியோர் இல்லத்துலயும் வந்து கொஞ்சம் தலை நிமிர்ந்து நிக்கணும். முதியோர் இல்லத்துலயும் வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அதனால இது முதியோர்களுக்கானது கிடையாது. நான் சொன்ன மாதிரி 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்பவுமே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஃபியூச்சருக்காக நீங்க இப்பவுமே சேர்த்து வைங்க.